சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார்கள். தட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் a dead end. இதற்கு மேல முன்னாடியே போக முடியல, எனக்கு இந்த வாழ்க்கை வேணான்னு சொல்லி பின்னாடியே போக முடியல. வேதகம் சொல்லுகிறது, இத்தனை ஆண்டுகள் பகல்ல மேகஸ்தம்பமா இரவல் அக்கினி ஸ்தம்பமா இருந்ததான தேவனுடைய மகிமையானது அவங்க சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி வந்து நின்ற பொழுது அது என்னவாச்சு தெரியுமா? பின்னாடி போய் நின்னுச்சான். அப்ப ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, எப்பா மோசே, இப்போ நீ முன்னாடி செல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கோ ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்றாரு. மோசே நினைக்கிற, ஆண்டவரே, இத்தனை நாட்கள் நான் உங்களை நம்பி இந்த வனாந்திரத்தில் இத்தனை ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இந்த ஜனங்களுக்கு நீங்க வந்து பகல்ல மேகஸ்தம்பமா இரவல் அக்கினி ஸ்தம்பமா இப்படி நீங்க அற்புதமா இருந்துட்டீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க வந்து சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி வந்து நின்ன உடனே என் கையை பிடிச்ச அல்லவா நீங்க சிவந்த சமுத்திரத்தை கடக்கிறதுக்கு உதவி செய்யணும். அதற்கு மாறாய் நீங்க என்ன செய்றீங்கன்னா எல்லா தேவனுடைய பிரசனமும் முன்னாடி இல்லாம பின்னாடி போய் நின்றுச்சு. இவனுக்கு மோசே பயந்துட்டான். சூழ்நிலை, ஆண்டவரே, இந்த இடத்துல நீங்க தனியா போய் நிக்கிறீங்களே. நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம கூட அத்தனை பேர் வந்து நின்று கடைசி வரைக்கும் உன் கூட இருப்ப அப்படின்னு சொல்லி எத்தனை ப்ராமிசஸ் பண்ணாலும் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போறது யாரு சொல்லுங்களேன்? நான் தான். சொல்லுங்க, பாவப்பட்டு எல்லாம் சொல்லுங்களேன், நான் தான். இப்போ மோசேக்கு அதே மாதிரி ஒரு நிலைமை. ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் உங்களை நம்பி நான் வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், அற்புதங்கள் எல்லாம் செஞ்சுட்டேன், ஆனா இப்போ என்கிட்ட முன்னாடி நீங்க இல்லையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மோசே தடுமாறும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை மோசே இடத்துல சொல்றாரு. எப்பா மோசே, பேசுனதெல்லாம் போதும்பா, உன் கையை நீட்டு, கையை தூக்கு, கையை சமுத்திரத்தின் மீது நீட்டு. என்ன நடந்தது தெரியுமாங்க? அதிகாரம் உள்ளவனாய் மோசே கைகளை உயர்த்தி சமுத்திரத்தின் மீது நீட்டும் பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்தார். என்ன அதிசயம் தெரியுமா? இத்தனை ஆண்டுகள் தடையாய் நின்று அந்த சிவந்த சமுத்திரம், முன்னேற முடியாதபடி தடையாய் நின்று அந்த சிவந்த சமுத்திரம், மோசே கையை உயர்த்தி தேவனுடைய சன்னிதானத்தில் சமுத்திரத்தின் மீது கையை உயர்த்தி தேவனை துதிக்கும் பொழுது என்னுடைய ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா.